ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நக்ஷத்ரா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் நாள் எடுத்த விளாக், இந்த 2 நாள் எடுத்த விளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சடனாக ஊருக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பக்கத்தில் வேறு ஒரு ஊரில் 2 நாள் டியூட்டி கண்டினியூஸாக போட்டுட்டாங்க. அப்போன்னு பார்த்து நக்ஷகுட்டியோட பர்த்டேவும் வந்துருச்சு. அதனால பாப்பாவோட பர்த்டேவை நீங்கள் ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து டிக்கெட் செக் பண்ணும்போது இந்த தேஜஸ் ட்ரெயினில் தான் டிக்கெட் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினில் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், நக்ஷகுட்டியை வச்சுட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அப்படின்றனால தான் இந்த ட்ரெயினை புக் பண்ணாங்க. மார்னிங் 6 மணிக்கெலாம் ட்ரெயினுன்றனால நான் நைட்டு நக்ஷகுட்டியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் பேக்கிங் எல்லாமே பண்ணினேன். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட்டு தூங்குறதுக்கு. காலையிலே 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். நல்ல வேளை என் ஹஸ்பண்ட் ட்ரெயின்லேயே டிஃபன்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எப்படி இருக்கோ, நக்ஷகுட்டிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சமாக இருந்தது. அதில் அவளுக்கு மட்டும் இட்லி ஆல்ரெடி நான் சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரியே ட்ரெயினில் டீ, ஸ்நாக்ஸு, டிஃபன் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா இருந்தது எல்லாமே. பாப்பாவுக்கு நான் கொண்டு வந்த இட்லியை தான் ஊட்டி விட்டேன். இந்த தேஜஸ் ட்ரெயின்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணோம். பரவாயில்ல, ட்ரெயின்ல ஒரு ஷேக்கிங் இல்லை, நல்லா ஸ்மூத்தா வந்தது ட்ரெயின். காலையில 6 மணிக்கு சென்னை எக்மோர்ல கிளம்பின ட்ரெயின் 12 மணிக்கெல்லாம் மதுரை ரீச் ஆயிடுச்சு. அங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. அம்மாவும் அப்பாவும் ஜங்ஷன் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நாங்க கோயம்புத்தூருக்கு சின்னக்கா வீட்டுக்கு பஸ் ஏறிட்டோம். மதியம் லஞ்ச் அம்மாவே கொண்டு வந்துட்டாங்க. தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும். நக்ஷகுட்டிக்கு கோதுமை தோசை தான் ஊற்றி எடுத்துட்டு வந்தாங்க. கோதுமை தோசையில சக்கரை போட்டு கொடுத்தோம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு அப்படிதான் கொண்டு வந்தாங்க. கோவை சிங்காநல்லூர்ல வந்து இறங்குனதுமே பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப்ல போய் டீ சாப்பிட்டோம். நாங்கள் எப்பவுமே சிங்காநல்லூர் வந்துட்டு இந்த டீ ஷாப்ல டீ சாப்பிட்டுட்டு தான் எங்கள் சின்னக்கா வீட்டுக்கே நாங்கள் போவோம். இந்த கடையில் டீ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மதுரைக்கு டிக்கெட் போட்டதே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பெரியக்கா ஃபேமிலியை வர சொல்லி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அக்காவுக்கு கால் பண்ணும்போது தெரிஞ்சது பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னு. இந்த டைம்ல நான் நக்ஷகுட்டியை கூட்டிட்டு அங்கே போனேன்னா பசங்க கண்டிப்பாக படிக்கவே மாட்டாங்க. அதனால சடனாக வந்து அக்கா கிட்ட நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் சின்னக்கா கால் பண்ணும்போது நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சரி கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். சின்னக்கா வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம்னா அக்கா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனாலதான் சரி அப்போ அக்கா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு அகைன் வந்து பஸ் ஏறி அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 7 மணியை போல தான் அக்கா வீட்டுக்கே ரீச் ஆனோம். வீட்டுக்கு வந்ததுமே குழந்தைங்க எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு நினச்சோம். பரவாயில்ல, அவங்க இன்னும் மறக்கவே இல்லை. வந்ததுமே திரிஷனும் நக்ஷகுட்டியும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் அக்கா என்ன பண்ணுறான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தோம். எங்களுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு அடுப்பில் டீயும் கொதிச்சுட்டு இருந்தது. வந்ததுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வாங்க கடைக்கு போகலாம், பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மார்னிங்லேருந்தே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், இதுக்கு மேலே எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்த டயர்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரமே தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில் நக்ஷகுட்டிக்கு பர்த்டே. ஒரு 8 மணிக்கு மேலே தான் நக்ஷகுட்டியை நான் குளிக்க வச்சேன். ஏன்னா ரொம்ப இந்த டைம்ல சில்லுன்னு இருக்கும் தண்ணி அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட்டா குளிக்க ஊத்துனேன். ரொம்ப குளிரும் இல்லையா, அதனால குளிக்க வச்சுட்டு அவளுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தேன். அவளும் நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு மை பொட்டு வைக்கிறப்போ புருவம் போடுறப்போலாம் அவ பாட்டுக்கு சைலண்டா இருப்பா. அதுக்கு மேல அழியக்கூடாதுன்னு பவுடர் வைப்போம் இல்லையா, அப்போதான் வைக்கவே விட மாட்டா. அம்மா மார்னிங் கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவ சேட்டை பண்ணுறதை பார்க்கவுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து சைலண்ட்டாக இருந்தா. அந்த கேப்பில் அவளுக்கு அப்படியே எல்லாமே போட்டு விட்டுட்டேன். மார்னிங் குளிச்சதுமே சென்னையில் வாங்கின ட்ரெஸ் தான் வியர் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு குழந்தைக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நானும் அம்மாவும் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும். அக்கா பர்த்டே கேக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாமா முத நாள் ஈவினிங்கே கேக் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அக்காவை. அப்போதான் நான் சொன்னேன், அக்கா அதை ரெடி பண்ணுவாங்கல்ல, வீட்லேயே ரெடி பண்ணட்டும் அக்கா அப்படின்னு சொன்னேன். மாமா அதெல்லாம் வேணாப்பா, வெளியில் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற கேக் எப்படி வருதோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் சரியில்லை அப்படின்னா நம்ம வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் அக்கா நல்லா செய்வாங்க மாமா, அதுக்கப்புறமும் நல்லா வரல அப்படின்னா கடையில் வாங்குறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்து அக்காவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்கும்போது நான்வெஜ்ஜுன்னு ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதை ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட முடியாது. எல்லோரும் எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அப்போது இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வெஜிடேரியனே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணேன். பொரியல் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது குட்டீஸ் 2 பேருக்கும் எக்கு பாயில் பண்ணேன். சரி அப்போது இதையே வந்து நம்ம பொரியலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மசாலா ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நக்ஷுக்குட்டி திரிஷன் குட்டி 2 பேருக்குமே தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அவங்கள தூங்க வச்சுட்டு ஈவினிங் போல் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் போல் நக்ஷுக்குட்டிக்கு போட்டிருந்த பட்டு பாவாடை சட்டை எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தேன் இந்த பட்டு பாவாடை சட்டையில். நக்ஷத்ரா பாப்பா போடுற ட்ரெஸ்ஸில் பாதி ட்ரெஸ் அம்மா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அம்மா ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணுவாங்க. அது என்னவோ தெரியல, கடையில் வாங்குற ட்ரெஸ்ஸை விட எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நக்ஷுக்குட்டியை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அக்கா மதியமே கேக் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஈவினிங் போல் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது கேக்லாம் கட் பண்ணி முடிச்சு மாமா டேஸ்ட்டு பார்த்துட்டு அக்காவை அவ்வளோ பாராட்டினாங்க. கேக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்களுமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு அக்கா சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக்கும் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. Happy birthday to you. Happy birthday to dear Nakshatra. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Nakshatra. Happy birthday to you. Happy birthday, Tangapla. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். நக்ஷுக்குட்டியை திரிஷன் குட்டியை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவங்க கேக்கை வச்சு ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுற அழகே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டு ரசிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. அக்கா நேற்று தான் டயர்டாக இருக்குது, ட்ரெஸ் வாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டா, வா இன்னைக்காவது போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கடைக்கு. இங்கே ஜுடியோவில் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி நக்ஷுக்குட்டிக்கு நிறைய கலெக்ஷன் இருந்தது. ட்ரெஸ் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்னையிலலாம் இப்போ வரைக்கும் எனக்கு குழந்தைங்களுக்கு எங்கே போய் ட்ரெஸ் வாங்கணும், எங்கே கலெக்ஷன் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியல. நான் டி நகர் பக்கம் தான் மோஸ்ட்லி ட்ரெஸ் எடுத்து பழக்கம். அந்த பக்கம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷனே இருக்கிறது இல்லை. பெரிய பெரிய கடைகளில் தான் கொஞ்சம் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் சென்னையிலே வாங்கிட்டு வந்துடுவேன். அது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் சென்னையில் நான் ட்ரெஸ் எடுப்பேன். மோஸ்ட்லி அக்கா வீட்டுக்கு வரும்போது இங்கேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதுவும் இந்த டைம் அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸே போதும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது தான் நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன். அதனால நான் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே எடுத்துக்கல. இந்த ஷாப்பில் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அக்கா ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா 3 செட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. எதுக்கு இத்தனை ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாப்பாவோட பர்த்டேவே கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் இந்த டைம் ஆஃபர் போட்டனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால பாப்பா பர்த்டேவை சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால ட்ரெஸ் ஆகுது கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கடைக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு 8 மணிக்கு மேலே தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பில் போட வரும்போதே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடையில் கொஞ்சம் நக்ஷுக்குட்டியோட சேட்டை தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. கையில் பிடிக்கவே முடியலை. சுற்றி சுற்றி ஓடிட்டே இருந்தா. நானும் அப்பாவும் ஓடி ஓடி அவளை பிடிக்கிறதா எங்களுக்கு வேலையாக இருந்தது. ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு இனிமேல் வீட்டில் போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அப்புறம் குட்டீஸை வச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நக்ஷுக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் ஜாலியாக போச்சு. குழந்தைங்க 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதான், விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.